இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். நீ வேணா பாரு, இந்த வீடு வெடிக்கும்ன்ற. வெடிக்காதுன்ற. வெடிக்கும்ன்ற. வெடிக்காது. வெடிக்கும். வெடிக்காது. அது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன். வழக்கறிஞர்களுடைய கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் வந்தாதான் நான் கைதாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். குடும்பத்தோட வராதீங்க. அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கைதாகாத 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வையே அப்படி நான் சொன்னேன். நான் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, இது கைது பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசலை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைய சொரிகிற பழக்கம் தமிழர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது ஏதோ இங்க தஞ்சாவூர்ல இங்க கும்பகோணத்துல இருந்து வந்துச்சுன்னு எதிர்பார்ப்பு அப்படி கிடையாது. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோவனும் திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு. நான் இதற்கெல்லாம் பயப்பட போறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏய், பாத்ரூம் அங்க இருக்கு. இல்லப்பா, ஒளிஞ்சிருக்க. ஏன் ஒளிஞ்சிருக்க? ஏப்பா நீயும் ஒரு நியாயம் சொல்லு. நியாயம். Get the man with the plan right here. மின்னல் வேகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்கள் உடனடியாக ஆரம்பிச்சிங்க. அப்போ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்லை சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்கள் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. வீட்டு டாய்லெட்டே அரை கிரவுண்ட். என்ன சார் இவ்வளவு பெரிய பணக்காரன்றீங்க, இன்னமும் கிரவுண்ட்ல தான் டாய்லெட் போயிட்டு இருக்கீங்களா? அப்படியே நாங்க கேள்வி கேட்டாலும் அங்க அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. வீட்டுல அடிக்கிறீங்க. நீ பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்ட பார்ட்டி ஃபன், உங்க அப்பாவை காணோம்னு எப்படி ஓட்டுறாங்க தெரியுமா? என்ன ஓட்டுறானுங்க தெரியுமா? ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனாவே ரத்தம் வெளியில வந்துருக்கா. சட்டசபையில ஒருத்தன் சொல்றான், இவனை எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான். இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க, யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கொத்தூஸ் பண்ண சம்பவம்ல பெஸ்டான சம்பவம்னா எது சொல்லுவீங்க? கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்தாங்கல்ல, உதயனாவை வந்து கக்கூஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆய்வு வருதுண்ணே. இந்த ஜென்சி மீட்டப்னு சொல்லி ஜூலி அப்புறம் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியாம ஏதேதோ சொல்லி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பேசுங்க வாங்க, பேசினா உசைன் போல்ட்டோட வேகமா ஓடுறாங்க. பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது. நான் மனசாரவே நம்புறேன், திமுக தன்னோட எக்ஸ்பைரி பீரியட் ரீச் ஆயிடுச்சு நம்புறேன். நான் உங்களுக்கு நான் இந்த விமர்சனம் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க.
60களில் தேவை இருந்தது. கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்ச்சி அன்று இருந்தது. அப்போதுதான் மொழிவாரி மாகாணங்கள் உருவான காலகட்டம் அது. இன்னைக்கு அப்படி என்ன நெருக்கடி இருக்கு திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி நான் போறதுக்கு? இன்னைக்கு நிதிஷ் வயசுல இருக்க ஜென்சிக்கு திராவிட இயக்கம் என்றாலே அப்பா அவர் பையன் 3 பேரும் சேர்ந்து கொள்ளடிப்பாங்கன்றதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நிதிஷ் வயசுல இருக்க ஜென்சி இளைஞர்கள்ட்ட என்ன சொல்லி திமுகவுக்கு தேவை இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க? சரி, ஏதாவது சொல்லி தேவையை உருவாக்கலான்னு பார்த்தாலும் ஒரு எம்எல்ஏ எலும்பு உடப்பேன்றாரு, இன்னொரு எம்எல்ஏ அவன் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவரே வந்து பிரைவேட் லைஃப் பத்தி பேசுறாரு. அப்போ எப்படி விரும்புவான்? இவன் கேட்டதே இல்லை, இந்த மாதிரி கல்ச்சருக்கே தெரியாது. ஆமா. அப்ப நீங்க இன்னும் சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியில வச்சிட்டு இருக்கீங்கன்னா அவன் எதுக்காக இந்த கட்சி பின்னாடி போகணும்? அதனால் இதன் மீது நான் அதிகமான விமர்சனங்களை வைக்கிறேன். அவருக்கும் யாரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு அந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தொலைக்காட்சியில் நீங்க அத்தனை பேரும் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாக மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு கைது விஷயம்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடுவாங்க. ஆனா மிசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். மீசாவையே பார்த்தவன் காலகாலமா இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க சார். உண்மையிலுமே ஸ்டாலின் மீசாவில் கைது செய்யப்பட்டாரா? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். சா கமிஷன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. கதையா சொல்றது நிப்பாட்டுங்க சார். கலைஞர் நீங்க சொல்றீங்க நாகரிகம் எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம், நாங்க எந்த பட்டியலிருந்து வந்திருக்கோம். நான் சொல்றேன், கலைஞர் இந்திரா காந்தி தலையில வந்த ரத்தத்தை பார்த்து அது ரத்தத்தில் அது எந்த ரத்தம், மாதவிடாய் ரத்தமா கூட இருக்கலாம்னு சொன்னார் சார். அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவரு நாகரிகத்தை பத்தி நீங்க எங்களுக்கு பேச தேவையில்லை. இப்ராஹிம், இந்த கைதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டரா நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற இதுக்கு தான் உதயநிதி அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டு போன பொழுது 12 மணிக்கு மேல யாருமே கத்தல. இப்படி உங்களை குடிக்க போட்டு பழக்கி வச்சுதான் ஒருத்தரும் கத்தல. விசாரணைக்கு கூட்டு போனதுக்கே நீங்க அலர்ந்தீங்க. புரியுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்து மன்னிச்சு விட்டதாலதான் இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. அது தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேத்து நைட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கி இருப்பேன். இப்ப அவருக்கோசம் இவ்வளவு ஜனங்க வந்துக்குது. முக ஸ்டாலின் சரி, உதயநிதி வந்தாலும் எவனும் இந்த பக்கம் ஒரு ஈக்காக்க வராது. அந்த மனுஷன் பாக்குறதுதான் இவ்வளவு ஜனங்க வந்துக்குது. அவரோட போட்டோ நான் என் போன்லயே எப்பவுமே வச்சுக்கிட்டு இருப்பேன். மாற்றம் என்ன மாற்றம் சொல்றீங்க இல்லையா? 2 முறை உங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணம் நடந்து கொண்டே இருந்தது. தொடர்ச்சியா 2 முறை கள்ளச்சாராய மரணம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அது இனிமேல் நடக்காது. அது மாற்றம். அண்ணா நீங்க பேச அண்ணா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்க திமுக கொஞ்சம் இப்ப பார்வையாளர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க பேசுறதுனாலேயே வந்து தலைவர்களுடைய பேரை வந்து கலக்க கிட்னி திருட முடியாது இந்த ஆட்சியில. அது மாற்றம். 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்குது. அது இனிமேல் நடக்காது. அது மாற்றம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஞானசேகரன் ஒருத்தன் போனான் பாரு, அந்த மாதிரி எந்த பொறுக்கையும் போக முடியாது. அது மாற்றம். 5 IAS அதிகாரிகளை மணல் விவகாரம் குறித்து விசாரணைக்கு ஈடு அது நடக்காது. அது மாற்றம். இப்போ நீங்க இது பண்றதுனால காவல்துறை என்ன சொல்ல முடியுங்கிறாங்க. நீங்க இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கருத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு கருத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? போகணுமா இல்லையா? அமைதியா உட்காருங்க. நீங்க பேசணுமா வேணாவா? எனக்கு 2வது சுற்று வேணுமா வேணாவா? அப்ப உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. சாம்பார் ஆப் எனக்கு என்ன மாற்றம் சொல்றாரு இல்லையா? மாற்றம் என்ன மாற்றம் சொல்றீங்க இல்லையா? 2 ஒதுக்கி விட்டு பாக்குறாரு. அது என்னது இது? அது வந்து எல்லாரும் அழுகுறாங்களா? கொஞ்சம் இப்ப பார்வையாளர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க பேசுறதுனாலேயே வந்து தலைவர்களுடைய பேரை வந்து கலக்க பேசுங்க. விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது. ஒரு கட்டுவிரியா பாம்பை கொண்டு வா, அப்புறம் கடிக்க விட்டு பார்ப்போம். இடும்பா உனக்கு கடிக்க விடுவோம். விஷம் ஏறுதா இல்லையா? நீங்க அமைதியா இருங்க. விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார், அரிசியை விட சின்னதா ஒரு தோட்டாவான். இப்போ எங்க மௌலானா வந்திருக்கிறாரு. அவர் காவல்துறையெல்லாம் வேலை செஞ்ச நபர்கள், பல நபர்கள் இங்க இருக்கிறாங்க. உயர் காவல்துறை அதிகாரி இதை பார்ப்பீங்க. அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே உள்ள போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்களா. அவர் சுட்டு பழகினாராம். கடாஃபி வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம்.
ஐயா வைகோ அவர்கள் காட்டியது போல ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் வந்து அதிபரோட இருந்த காணொலி ஒன்று காட்டுங்க பார்ப்போம். உங்கள் அதிபரை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். சார் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க நம்புவார்னா உண்மையை சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, சாத்தியத்தை சொல்கிறாரு, மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் போய் சொல்லலை. ஒரு விஷயத்தை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. திரு யாரு பேரை இப்ராஹிம். காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். சீமான்னு காட்டும். நீ பாரு. திரு இப்ராஹிம். போட்டு பாருயா. கூகுள்ல போட்டு திரு பாரு. இப்ராஹிம். எமோஷன் ஆகாத. திரு இப்ராஹிம். எமோஷன் நான் ஆகாத. பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிட்டோமா? இப்ராஹிம். சார் ஒரு நிமிஷம். கூகுள்ல வரதுதான் சார் நான் சொன்னேன். ஒரு நிமிஷம். நானா கூகுள்ல போய் ஃபீட் பண்ணேன். இப்ராஹிம் கூகுள்ல வருது. முடிச்சிட்டீங்களா? எங்கள் தலைவரை, எங்கள் தளபதியை இப்ராஹிம். நீங்கள் வந்து இவர் என்ன சொன்னாலும் நம்புவாரு அப்படின்னும் பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். இப்ராஹிம். சரி தம்பி. இப்ராஹிம் ஒரு நீங்க நிமிஷம். எல்லாரும் சரி. இப்ராஹிம் கத்தி 10 நிமிஷத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நிமிஷம் பேசும்போது நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஆளும் கட்சி உங்க சார்பா பேசுறதுக்கு அண்ணன் இருக்கிறாரு, இன்பவன் அண்ணன் பேசுவாங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் அங்கிருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியா வராத நிகழ்ச்சி. கொஞ்ச நேரம் அமைதியா ஆரோக்கியமா இந்த விவாதத்தை கவனிங்க. அமைதியா இருங்க. இப்ராஹிம், ஆளுங்கட்சியின் சார்பா பேச வந்திருக்கிறீங்க. தாவேகா செஞ்ச 100 நாள்ல செஞ்ச மாற்றம் என்னன்னு பேசுங்க. டுபாக்கூர் அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாண்புமிக்க இந்த மேடையில பேசாதீங்க. கருத்தியல் ரீதியா விவாதிங்க. கருத்தியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை வைங்க. எங்க தலைவர் பார்வையாளர்கள் அமைதியா இருங்க. சரி பேசி முடியுங்க. எல்லாரும் பேசி முடியுங்க. பேசுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசி முடியுங்க. அண்ணா அமைதியா இருக்கு சார். நீங்க சொல்லுங்க. கார்த்தியனே அமைதியா இருக்கு சார். ஐயா இங்க பாருங்க. ஒரு நிமிஷம். அண்ணா விக்கிபீடியால யார் வேணாலும் என்ன வேணாலும் போடலாம். இதெல்லாம் போட்டு இது ஒரு டாபிக்னு பேசக்கூடாது. விக்கிபீடியால சொல்லல சார், கூகுள்ல சொல்லுது. இல்லண்ணே, கருத்தியல் ரீதியா பேசுங்க. இது சரி, இது தப்புன்னு. சும்மா கூகுள்ல போட்டா அப்படி வரும்னா பேசாதீங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியின் பிரதிநிதியா வந்திருக்கீங்க. கருத்தியல் ரீதியா இது தப்புன்னு பேசுங்க. எடுத்தோடனே தாவேகா செஞ்ச விஷயங்கள் மாற்றம்னு பேசுங்க. அதற்கு பிறகு பேசு. பார்வையாளர்கள் அமைதியா இருங்கன்னு சொல்றேன்டா. உட்காருங்க. உங்க சார்பா இடுமா பேசுவார் நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க பேசுங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே.